சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நிறுத்துமா, யாருன்னு பாக்குறீங்களா? இவங்க தாங்க விஜய் மீட்டிங்ல செத்து போனாங்கல்ல 43 பேரு. அந்த 43 பேருனுடைய குடும்ப உறுப்பினர்கள். என்னடா இளவு விழுந்த வீட்டுல எப்படா இப்படி ஆடி பாட முடியுதுன்னு தான் நம்மளுக்கு அதிர்ச்சி ஆகுறீங்க. அதிர்ச்சியே ஆக வேண்டாங்க. ஏன்னா இப்படி ஆடி பாடினவங்க யாரும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களே இல்லை. ஐயோ, என்னடா இப்படி சொல்றீங்கன்னு பாக்குறீங்களா? ஒண்ணு இல்லைங்க, கடந்த 30 நாள் விஜய் எதுவுமே பேசல, ஆறுதல் சொல்ல போகல, எள்ளும் பண்ணல. எல்லா தலைவர்களும் போனாங்க நேரா போய் ஆறுதல் சொல்றதுக்காக. ஆனா விஜய் போகல. சரி, ஒரு 30 நாள் கழிச்சு நம்மள எல்லாம் கூப்பிடுவாருன்னு எல்லாரும் காத்திருந்தது உண்மைதான். தாவேகா தொண்டர்கள் போய் கேட்கிறாங்க, வாங்க தாவேகா தலைவர் நம்ம விஜய் ஆறுதல் சொல்ல கூப்பிடுறாரு, எல்லாரும் வாங்கன்னு சொல்லும் போது அவங்க யாருமே வரமாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு பேச்சை மீறிட்டு கூட்டத்துக்கு போனா செத்து போயிட்டான், மகள் செத்து போனா, மகன் செத்து போனா, எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அரசு கொடுக்க வேண்டிய ஒரு 10 லட்சம் நிதி கொடுத்துட்டாங்க. விஜய் தரப்புல இருந்து 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்க. முனைவர் தொல் திருமாவளவன் போன்ற தலைவர்கள் எல்லாம் அவங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அந்த நிதி போய் சேர்ந்துருச்சு. நிதி வந்துருச்சு, போன உயிர் போயிருச்சு. இனி விஜய் ஆறுதல் சொன்னா மட்டும் அவன் இறந்து போனவன் எந்திரிச்சா வந்துட போறான் அப்படிங்கிற அந்த மனச்சோர்வுல அவங்களாம் யாரும் வரலன்ட்டாங்க. ஆனா கூட்டிட்டு வரலைன்னா இவங்க சும்மா விடுவாங்களா? முன்னணி பொறுப்பாளர்கள் சும்மா விடுவாங்களா? அதெல்லாம் தெரியாது, எப்படியாவது கூட்டிட்டு வாங்கன்னு இங்கிருந்து அவங்களுக்கு நிர்பந்தம் போகுது. அதனால என்ன பண்ணாங்க, காலில் விழுந்து கெஞ்சாத குறையா, அம்மா வாங்கம்மா, உங்களுக்கு சொகுசு பஸ் வச்சு தரோம், ஏசி பஸ் இருக்கு, 3 வேளை சாப்பாடு இருக்கு, கடலோரமா ரூம் போட்டு இயற்கை அழகை கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டே ஆறுதல் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்லாம் கூப்பிட்டு பார்த்தாங்க. மனம் சோர்ந்து போயிருந்த அந்த அப்பாவிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க வரலங்க, வேணா எங்க சார்பா வேற யாராவது கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வேற யாராவது கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்கல்ல, அப்படி வந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். அதனாலதாங்க அப்படி ஆடி பாட முடியுது. நீங்க கவனிச்சிருப்பீங்க, கல்யாண வீடா இருந்தாலும் குத்தாட்டம் போடுவான், இளவு வீடா இருந்தாலும் குத்தாட்டம் போடுவான். அப்படி ஒரு கும்பல் எல்லா பக்கம் இருக்குன்னு தெரியுங்களா? அப்படி குத்தாட்டம் போட்ட கும்பல் தான் இன்னைக்கு விஜய பார்த்து ஆறுதல் பெற வந்திருக்காங்க. பொதுவாவே எங்க இளவு விழுந்ததோ அங்க போய் ஆறுதல் சொல்றதுதான் வழக்கமா இருக்கு. அப்படித்தான் பல தலைவர்கள் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லி அவங்களுக்கான நம்பிக்கையை கொடுத்து அந்த சூழலை மாத்தி அவங்கள ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வரதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு சமாச்சாரம். ஆனா இவர் ஏதோ வானத்திலிருந்து குதிச்சவர் மாதிரி, இவர் பழையூர் விட்டு வெளியவே போக மாட்டாரா, அவரை தேடிதான் எல்லாரும் வரணுமா. அதே மாதிரி தாங்க துப்புரவு பணியாளர்கள் போராடினாங்க, வீட்டுக்கு வாங்க நிவாரணம் வாங்கிட்டு போங்க. புயல் மழையில பாதிக்கப்பட்டீங்களா, வீட்டுக்கு வாங்க நிவாரணம் வாங்கிட்டு போங்க. இவர் என்னங்க வானத்துல இருந்து குதிச்சவரா? நான் தெரியாம தாங்க கேட்கிறேன். எம்ஜிஆருக்கு கூடாத கூட்டமா, சிவாஜி கணேசனுக்கு கூடாத கூட்டமா, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு கூடாத கூட்டமா, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருக்கு கூடாத கூட்டமா, இன்னைக்கு இருக்கிற ரஜினிகாந்துக்கு கூடாத கூட்டமா, உலகநாயகன் கமலஹாசனுக்கு கூடாத கூட்டமா? எல்லாரும் தாங்க இவ்வளவு பெரிய. இன்னைக்கு ரஜினி என்னை சந்திங்கன்னு சொன்னா கோடிக்கணக்கான பேர் வருவாங்க. கமல் கூப்பிட்ட கோடிக்கணக்கான ரசிகர்கள் காத்து கிடப்பாங்க. ஆனா அப்பேற்பட்ட தலைவர்கள் எல்லாம் கூட இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கும் போது தேடி போய் ஆறுதல் சொல்ற தலைவர்கள் தான் நாம பார்த்திருக்கிறோம். இவர் என்னமோ சந்திர மண்டலத்திலிருந்து குதிச்ச தலைவர் மாதிரி இவர் அப்ப யாரையும் போய் பார்க்க மாட்டாராம். இதுல நீங்க ஒன்ன கவனிக்கணும், அவங்க எதை மறைக்க நினைக்கிறாங்கன்னா, இது நடந்தது அவங்களால, இது இயற்கை பேரிடர் அல்ல, புயல் மழை இல்ல, சுனாமி இல்ல, உன்னை பார்க்க வந்ததுனால அவங்க செத்து போனாங்க, அந்த சாவுக்கு காரணம் நீ. இதைய வசதியா மறைக்கிறதுக்கு பாக்குற முயற்சியை தான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்களே ஒழிய வேற எந்த முயற்சியாவும் இது தெரியல. எப்படி மறந்து போகும்? சரி, இந்த 30 நாள் ஏன் போய் பார்க்கல, ஏன் துக்கம் விசாரிக்க போல? விஜயால போக முடியல, அவருக்கு பனையூர் விட்டு வெளிவரதுக்கு பயம்னே வச்சுக்கங்க. கூட இருக்கிறவங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இப்ப முஸ்லி ஆனந்த் ரோட்ல போனா யாரு பார்க்க போறா அவரை? ஆதவ் அர்ஜுன் ரோட்ல போனா யாரு பார்க்க போறா அவரை? ஏன் அந்த அருள்ராஜ் ரோட்ல போனா யார் அவரை ஏறெடுத்து பார்க்க போறா? நீங்க விஜய் கூட இருக்கிறதுனால தானே நீங்க யாருன்னு தெரியுது, உங்களுக்கு ஒரு விளம்பர வெளிச்சம். நீங்க ஏன் போகல? இதுதான் கேள்வி. விஜய் வந்தா கூட்டம் கூடிரும், எந்த தலைவருக்கு கூட்டம் கூடல? எல்லா தலைவருக்கும் தான் கூட்டம் கூடுது. அதையெல்லாம் மீறி போய் பாதிக்கப்பட்ட மக்களோடு நிக்கிறவங்க பேரு தாண்டா தலைவன். பாதிக்கப்பட்ட மக்களுடைய கண்ணீரை துடைக்கிறவன் தாண்டா தலைவன். அதை விட்டுட்டு மரபையே மாத்துறாங்களே. யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே வரணுமா, இவர் ஆறுதல் சொல்லுவாராம், கண்ணீரை தொடச்சு விடுவாராம். யாரும் வரல. இப்படி குத்தாட்டம் போட்டவங்க தான் வந்திருக்கிறாங்க. சரி, ஆனா ஒண்ணு விஜய், கொடுக்கிற இடத்துல நீ இருக்கிற, வாங்குற இடத்துல அந்த அப்பாவிக இருக்கிறாங்கிறதுக்காக இப்படியே ஆள கழிக்கிறது. நான் தெரியாம கேட்கிறேன். ரைட், 50 ரூம் புக் பண்ணியாச்சு. மாமல்லபுரத்துல பெரிய மண்டபம் மாதிரி ஒரு பெரிய ஹோட்டல், அதை போட்டாங்க. 50 ரூம் தனித்தனியா போட்டாங்களாம். எதுக்கு தனித்தனியா போட்டீங்க? ஏன் தனித்தனியா போட்டீங்க? எல்லாத்தையும் ஒரு ஹால்ல உட்கார வச்சு, நடந்தது என்னாலதான், எல்லாரும் மன்னிச்சிருங்க,
போன உயிரை திரும்பி கொண்டு வர முடியாது. ஆனால் எப்போதும் நான் உங்களோட இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆறுதல் வார்த்தையை அவங்களுக்கு சொல்ல முடியாதா? ஏன் கூட்டல தெரியுமா? உண்மையை சொல்ற கேட்டுக்குங்க. வந்த கூட்டத்துல ஒரு 4-5 பேரு உன்னாலதான சாவு நடந்தது அப்படின்னு சட்டையை பிடிக்கிறதுக்கு காத்திருந்தான். இதான் உண்மை. இத தெரிஞ்சுக்கிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் என்ன பண்ணாங்க? கூட்டமா கூட்டினா எல்லாரும் கொந்தளிச்சிருவாங்க. அதனால தனித்தனியா ரூம்ல போட்டு அடைச்சு விஜய பேச வைக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டம். அது மாதிரி தான் நடந்தது. ரைட். இப்ப தனியார் ரூம்குள்ள போனாங்க. என்ன பேசியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாருன்னு பாக்குறீங்க இல்லையா? வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எது அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. அதான் போலீஸ் வருவாங்க, உங்களை அடிச்சு கூட கேட்பாங்க. எதையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு அந்த போண்டாமணி சொல்றாரு பாருங்க. அது மாதிரி இவர் தனியார் ரூம்குள்ள போய் சிபிஐ வழக்கு எடுத்துட்டாங்க. உங்களை அடிச்சு கூட கேட்பாங்க. எதையும் சொல்லிடாதீங்க. அதை சொல்றதுக்கு தான் தனித்தனியா அவரு சந்திச்சிருக்காரு. இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கலாமா? இப்ப நீங்க திருச்சியில கூட்டம் நடத்துனீங்க, நாகையில கூட்டம் நடத்துனீங்க, கரூர்ல கூட்டம் நடத்துனீங்க. வெறும் ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற யூடியூபர்கள் எல்லாம் காசு கொடுத்து அங்க வர சொன்னீங்கல்ல. அங்க நடக்கிறது எல்லாம் படம் பிடிச்சி எடுத்தீங்கல்ல, ஒளிபரப்புனீங்கல்ல. உங்களை வந்து அப்படியே வானத்துக்கு உயரத்துக்கு தூக்குறாங்கல்ல. ஏன் இன்னைக்கு ஒரு பத்திரிகைக்காரனை கூட நீங்க அனுமதிக்கல? என்ன காரணம்? பத்திரிகையில பார்த்த ஒரு பயம் உங்களுக்கு. அங்க ஏதாவது ரசாபாசம் ஆயிடுச்சுன்னா அது வெளியே வந்துருமேங்கிற பயம். இப்ப இவங்க என்ன கட்டமைக்க நினைக்கிறீங்கன்னா, விஜய் மாதிரி ஒரு தலைவர் எங்கேயுமே இல்ல, யாருமே இல்ல, இவர் வாராது வந்த மாமணி, வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் அப்படிங்கிறத கட்டமைக்க நினைக்கிறாங்க. அப்படித்தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு காணொளி போட்டாங்க. ஒரு இன்ஃபுளுசர் வந்து ரோட்ல கார்ல போயிட்டு இருக்கான். வெளியே 2 பேர் பைக்ல டிவிகே தலைவர், இந்தியன் சீஃப் மினிஸ்டர்ங்கிறான். அவன் அப்படியே குழம்புறான். இப்படி போர்ஜரியா காணொளி எடுக்கிறது, அதுல இவனை விஜய வந்து உள்ள புகுத்துறதுங்கிறத ஒரு மார்க்கெட்டிங் வேலைய பண்ணிட்டு இருக்கிறது இந்த தாவேகா. இப்ப நான் கேட்கறது என்னன்னா, இப்ப விஜய தூக்கி கொண்டாடிட்டு இருக்கிற மோடி இருக்காரு, அமித்ஷா இருக்காரு, இவங்க எல்லாம் பெரிய தலைவர்கள் தானே. எத்தனையோ இடங்களுக்கு மோடி நேரா போய் ஆறுதல் சொல்லியிருக்காரு, அமித்ஷா போய் ஆறுதல் சொல்லியிருக்காரு. அவ்வளவு ஏயா ட்ரம்ப், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுக்கு வராரு, மக்களை சந்திக்கிறாரு. சீன அதிபர் இந்தியாவுக்கு வராரு, மக்களை சந்திக்கிறாரு. இவ்வளோ பெரிய உலக தலைவர்கள் எல்லாம் மக்களோடு மக்களை சந்திக்கிறதுக்கு ஆர்வம் காட்டும் போது இவர் மட்டும் பனையூர் விட்டு வெளியே வர மாட்டாராம், மக்களையும் சந்திக்க மாட்டாராம், யாரையும் பார்க்க மாட்டாராம். யாருக்காவது இவர் நிவாரணம் வேணும்னா இவர் வீட்டுக்கு தான் வந்து வாங்கிட்டு போகணுமா? துப்புரவு பணியாளர்களா வீட்டுக்கு வாங்க, புயல் மழையில பாதிக்கப்பட்டவங்களா வீட்டுக்கு வாங்க. என்னையா அது? ஆனா உங்களுக்கு என்ன ஆசை? சிஎம் ஆயிரணும். 26 தேர்தல் நின்னு 234 தொகுதியும் அடிச்சு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில போய் கொடி ஏத்தணும். இதுதான் உங்க ஆசை. மக்களையும் சந்திக்க மாட்டீங்க, மக்களுக்கான களத்திலையும் நிக்க மாட்டீங்க, மக்களுக்கான பிரச்சனையே பேச மாட்டீங்க, தமிழ்நாட்டுக்கான பிரச்சனையே பேச மாட்டீங்க. ஆனா முதலமைச்சர் மட்டும் ஆகணும். என்ன விஜய்? வடிவேல் சொல்றதுதான் ஞாபகம் வருது. விஜய், நீங்க ரிஸ்கே எடுக்காம ரஸ்க் சாப்பிட ஆசைப்படலாமா விஜய்? யோசிங்க. நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.